பாருங்க கடைக்குள்ளே எப்படி வெள்ளம் வந்து. அண்ணா இதுக்கு மேலே மழை பெஞ்சா இன்னும் கூட அதுக்கு ஏற்பாடு செய்துக்கிறீங்களே? இங்கே பாருங்க. இப்போது நாங்கள் அந்த பாடசாலையை உங்களுக்காக காட்சிப்படுத்துகின்றோம். இதுதான் பாடசாலை. ஓகே, நான் பிரச்சனை இல்லை. பாருங்க மதில் கூட உடைந்து விழுந்திருக்கின்றது. அண்மையில் இந்த பகுதியில் மரங்கள் நட்டிருந்தார்கள். அதை பாதுகாப்பதற்காக கட்டுகளும் கட்டப்பட்டன. இப்போது வேறுங்கள் அந்த மரம் எவ்வாறு இருக்குன்னு சொல்லி, அது ஒரு மகிழ மரம். எப்படியும் இந்த வெள்ளங்கள் வற்றுவதற்கு குறைந்தது ஒரு மாத காலம் ஆகலாம். இதுதான் வளமை. ஆனால் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருந்தால் விட்டு 1.5 மாதங்கள் கூட ஆகலாம். இதுதான் சுதுமலை புவனேஸ்வரி அம்பாள் ஆலயம். ஒவ்வொரு போல்ஸாக எண்ணி எடுக்கிறதோ சைக்கிள் அது அப்படியும் ஒரு மேலே கழுவி போட்டோம் சைக்கிள். வணக்கம் மக்களே. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே மட்டுமில்லை, இலங்கையின் பல பகுதிகளிலும் இந்தியாவிலும் அடைமழை அடித்து பெய்து கொண்டிருக்கின்றது. நான் இப்போது யாழ்ப்பாணத்திலே சுதுமலை என்ற இடத்தில் இருக்கிறேன், சுதுமலை கிராமத்தில் இருக்கின்றேன். இங்கே இந்த மழை நிலவரங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றேன். இப்போது நான் ஒரு நாச்சார் வீடு, யாழ்ப்பாணத்திலே பாரம்பரிய வீடுகளாக அந்த காலத்தில் இருந்த நாச்சார் வீடு ஒன்றினுள்ளே மழை எவ்வாறு பெய்து கொண்டிருக்கின்றது, அந்த வீட்டுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய முற்றப்பகுதியிலே மழை எவ்வாறு பெய்து கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை உங்களுக்கு காட்சிப்படுத்தியவாறு சுதுமலையில் இருக்கக்கூடிய ஏனைய வெள்ள நிலவரங்களை உங்களுக்காக நான் காட்சிப்படுத்தலாம் நினைக்கின்றேன். இது ஒரு பார்த்து ரசிப்பதற்குரிய விடயமாக இருந்தாலும் இதற்கு பின்னணியிலே பலரது வலிகள், வேதனைகள், அவலங்கள் இருக்கின்றது. இந்த மழை அதிகமாக பெய்வதால் பல மக்களும் அவதியுற்றிருக்கின்றார்கள். இந்த காணொளி ஊடாக நாங்கள் தொடர்ந்து அந்த விடயங்களை உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்த இருக்கின்றேன். இப்போது பாருங்கள், இந்த வீதி வழியாக சென்று கொண்டிருக்கின்றேன். மழை எவ்வாறு பெய்து கொண்டிருக்கின்றது பாருங்கள். மழை எவ்வாறு பெய்கின்றது என்பது பலருக்கும் தெரியும். ஆனால் நேற்று இரவிலிருந்து இந்த பெய்யக்கூடிய மழையானது ஒரு பேய் மழை என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவுக்கு தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கின்றது. உயர் நிலத்திலே இருக்கக்கூடியவர், அதாவது மேட்டுப்பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த மழைக்கு எதிர்நோக்கின்ற சிரமங்கள் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் தாழ்நில பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மழை என்பது அவர்களுக்கு ஒரு அசம்பாவிதத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு இயற்கையின் சீற்றமாகத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். ஏராளமான பகுதிகள் வெள்ளத்திலே மூழ்கி இருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, இலங்கை, இந்தியா போன்ற பகுதிகளிலும் கூட ஏராளமான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. இது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சுதுமலை கிராமம். இதுதான் நான் வந்த பாதை. தொடர்ந்து நடந்து செல்லலாம். இந்த சுதுமலை கிராமத்திலே, சுதுமலையிலே இருக்கக்கூடிய சுதுமலை அம்மன் ஆலயம் வரை உங்களை நான் அழைத்து செல்ல போகின்றேன். தொடர்ந்து இந்த காணொலியோடு இணைந்திருங்கள். இது ஒரு ஒழுங்கை. இந்த ஒழுங்கை ஊடாக நாங்கள் சுதுமலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடசாலையாக இருக்கக்கூடிய சுதுமலை சின்மய பாரதி வித்தியாலய வீதிக்கு செல்ல போகின்றோம். அந்த வீதி ஊடாக சென்று இந்த வெள்ள நிலவரங்களை சுதுமலை அம்மன் ஆலயம் வரை உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றோம். இந்த வைரவர் ஆலயத்தின் பெயர் ஞான வைரவர். ஆனால் இதற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது, கேம்படி வைரவர். அதாவது இந்த பகுதியிலே 87ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட கால பகுதியிலே மிகப்பெரிய ஒரு முகாம் இருந்தது. அதாவது
ஆயுத தொழிற்சாலை ஒன்று அங்கே இருந்தது. அந்த பெயரினால் இன்று வரை இந்த ஆலயம் பலராலும் கேம்படி வைரவர் என ஆலயம் என அழைக்கப்படுகின்றது. அந்த தகவலோடு நான் இப்போது இந்த வீதி வழியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். வளமையான வெள்ள நிலவரங்களை விட இந்த முறை சற்று அதிகமாகத்தான் இருக்கின்றது என நான் நினைக்கின்றேன். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீதியூடாக சென்று சுதுமலை சிம்மபாரதி வித்தியாலயத்தின் ஊடாக சென்று சுதுமலை அம்மன் ஆலயத்திலே அந்த ஆலயத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளக்காட்டு வரை உங்களை அழைத்து செல்ல போகின்றேன். தொடர்ந்து முனைந்திருங்கள். பாருங்கள், ஒரு வீட்டிலிருந்து எவ்வாறு வெள்ளங்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றன. மழை காணுமே, கடும் மழை. இந்த சந்தையிலிருந்து வலதுபுறமாக திரும்பினால் சிம்மபாரதி வித்தியாலயத்தை சென்றடையலாம். அதாவது இந்த பாதை பாருங்கள், வெள்ளம் எவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை. இந்த வழியாக செல்லும்போது சுதுமலையில் இருக்கக்கூடிய HRD வைரவர் ஆலயத்தை சென்றடைந்து பின்னர் சாவக்காட்டு பகுதியை அடையலாம். பாருங்கள், வெள்ளம் என்பது ஒரு புதிய விடயம் அல்ல. ஆனால் இந்த முறை அந்த மழை அதிகமாக தனது சேட்டையை காட்டிக் கொண்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும். இந்த மழையிலே தொலைபேசிகளையும் கவனமாக வைத்திருக்க வேண்டும். வெள்ளத்தில் விழுந்தால் கதை சரி. எனவே சற்று நேரம் தொலைபேசிக்கு ஓய்வை கொடுத்துவிட்டு அடுத்த இந்த ஒழுங்கை சென்று மிதக்கக்கூடிய அடுத்த ஒழுங்கையிலிருந்து உங்களுக்கான அந்த விடயங்களை மீண்டும் பதிவு செய்கின்றேன். உண்மையிலேயே நடக்க முடியவில்லை. செருப்பு போட்டு நடப்பதால் செருப்பை பிடித்து வெள்ளம் இழுத்து செல்கின்றது. முக்கியமாக சுதுமலை அம்மன் கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ள நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறிய சுதுமலை பகுதியைச் சேர்ந்த மக்கள் மட்டுமல்லாது இந்த பிரதேசவாசிகள் அனைவரும் பெரும்பாலான காலப்பகுதிகளே ஆர்வமாக இருப்பார்கள். ஏன்னு சொன்னால் அதை பார்ப்பதற்கு அந்த விடயங்கள் அழகான ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் இந்த வெள்ளத்தால் அவதியுறும் மக்களின் மனநிலையிலே அது அழகான வெள்ளமாக இருக்குமோ இல்லையோ என்பது தெரியாது. என்றால் பலரும் பலவிதமான சிரமங்களை இந்த மழை காலத்திலே எதிர்நோக்குவார்கள். கிட்டத்தட்ட நான் குறிப்பிட்ட சுதுமலை சிம்மபாரதி வித்தியாலயம் பாடசாலை பகுதிக்கு வந்துவிட்டேன். கடைக்கும் செல்ல வேண்டும். இந்த நேரத்திலே மோட்டார் சைக்கிள் ஓடுவது என்பது அவ்வளவு உசிதமாக தெரியவில்லை. ஆனால் இந்த காட்சியை படமாக்கி கொண்டு அந்த கடையை நோக்கி செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். நான் செல்ல வேண்டிய கடையானது இப்போது அந்த கடை கூட சுதுமலை அம்மன் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடை கூட வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருப்பதாக காலையிலே புகைப்படங்களை அனுப்பியிருந்தார்கள். அந்த விடயங்களையும் நாங்கள் உங்களுக்காக காட்சிப்படுத்துகின்றோம். கிட்டத்தட்ட அந்த பாடசாலை பகுதிக்கு வந்து விட்டோம். இந்த பாடசாலையில் படித்த பலர் இருப்பீர்கள். மழை காலங்களிலே
சிறுவர்களாக இருந்தபோது இந்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற போது இந்த வீதிகளிலே வெள்ளம் கலக்கிய ஞாபகங்கள் பலருக்கு வரலாம். இந்த மழை காரணமாக, அதாவது சீரற்ற காலநிலை காரணமாக 3 நாட்களுக்கு பாடசாலைகளுக்கு விடுமுறை விட்டிருக்கின்றார்கள். அதனால் பாடசாலைகள் பூட்டி இருக்கின்றது. பாருங்கள், இதுதான் அந்த பாடசாலை மைதானம். இந்த மைதானத்திலிருந்து வெள்ளம் எவ்வாறு ஓடி வருகின்றது என்பதை பாருங்கள். இப்போது நாங்கள் அந்த பாடசாலையை உங்களுக்காக காட்சிப்படுத்துகின்றோம். இதுதான் பாடசாலை. வீதியை விட பாடசாலை மேலே இருப்பதால் வெள்ள பாதிப்பு உள்ளே இல்லை. இப்போது இந்த இடத்திலிருந்து விடைபெற்று உங்களை சுதுமலை அம்மன் கோயில் பகுதிக்கு அழைத்து செல்கின்றேன். பொதுவாக அந்த வெள்ளம் கலக்குவது என்பது ஒரு சிறுபிள்ளை பராயத்திலே ஒரு ஆர்வமான விடயமாக இருக்கும். அதை சிலர் வளர்ந்த பின்னரும் செய்து வருவார்கள். அம்மா உங்களை நிரம்பிட்டுதா இல்லைங்களே? ரோட்டில் தான் நீயா? ஓகே, அதானோ. அதாவது பிரதான வீதியிலே முழங்காலுக்கு மேலே தண்ணி நிற்க தான் பார்ப்போம். சுதுமலை அம்மன் கோயில் வெள்ளம் என்பது என்ன கடும் மழையோ? அம்மன் கோயில் வெள்ளம் வந்துடுறா வேணாம், ரோட்டில் வெள்ளம் வந்துடுதான். அம்மன் கோயில் மெயின் ரோட்டில் வெள்ளம் நிற்காம சரி. அடுத்த கட்ட மேலே போக போகுது. என்ன அடுத்த கட்ட மேலே போக போகுது? எடுக்கலாமே, சும்மா அவங்கள பிடிக்கல. சரி, அதான் பாதை மாறி போகுது. என்ன சரி, என்ன பாரு. சரி, பார்க்கலாம். இந்த ஒரு ரசிப்பதற்கான விடயம் மாத்திரமல்ல, இந்த இடத்தில் இல்லாதவர்கள், இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள், இது ஒரு சிவன் ஆலயம், திருலிங்கேஸ்வரர் ஆலயம். பாருங்கள், இந்த வீதி வழியாக கிட்டத்தட்ட 1967ஆம் ஆண்டு இந்த பகுதியிலே, அதாவது சுதுமலை பகுதியிலே அதிகமான வெள்ளத்தை அவதானித்ததாக பலரும், அதாவது வயதானவர்கள் பலரும் குறிப்பிடுவார்கள். அதுபோன்ற ஒரு வெள்ள நிலைமை தான் இந்த முறையும் ஏற்படும் என தோன்றுகின்றது. கடந்த காலங்களிலும் ஏற்பட்டிருந்தது. ஒரு முறை சூரசம்ஹார நிகழ்வு கூட வெள்ளத்தில் நடந்தது. அந்த விடயம் பல ஊடகங்களிலும் வந்திருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளுக்கு முதல் அந்த நிலவரம் இருந்தது. அதைவிட அதிகமான ஒரு நிலவரம் தான் இந்த வருடம் இருக்கும் என நான் நினைக்கின்றேன். பார்க்கலாம். இது சுதுமலை சின்மய பாரதி வித்தியாலய ஒழுங்கையிலிருந்து தாவடி மானிப்பாய் வீதிக்கு செல்லுகின்ற அந்த பாதை. பாருங்கள், தான் தாவடி மானிப்பாய் வீதி, தாவடி பக்கம். இது பாடசாலை ஒழுங்கை. இது மானிப்பாயை நோக்கி செல்லக்கூடிய, சுதுமலை சந்தி மானிப்பாயை நோக்கி செல்லக்கூடிய பாதை. இந்த இடத்திலே ஒரு சிறு இடைவெளியை விட்டு மீண்டும் சுதுமலை அம்மன் கோயிலை நெருங்கும் போது உங்களுக்காக அந்த விடயத்தை காட்சிப்படுத்துகின்றேன். ரோட்டு வெள்ளம் போகுதுன்னு இது ஒரு மரக்காலை. பாருங்க, இந்த ரோட்டில் இந்த வார வெள்ளம் இந்த வழியாக உள்ளுக்கு போகுது. முண்டி அடித்து போக வேணும் அந்த காரணத்தை. அப்போ 4-5 நாள் செல்லும் போட. என்ன மாதிரி போகலாமோ?
பொதுவாக நான் கூட இந்த ஏற்கனவே பார்த்த சிம்மே பாரதி வித்தியாலயத்தில் படித்தேன். இந்த மழைக்காலங்களிலே நாங்கள் பாடசாலை விட்டதும் நேரடியாக வீட்டுக்கு செல்வதில்லை. இவ்வாறு வெள்ளங்கலக்கி இந்த பகுதிக்கு வெள்ளங்கலக்கி வீட்டுக்கு சென்றது தான் ஒரு திருப்தி இருக்கும். அது சிறு வயது. இப்போது கூட இந்த விடயங்களை ரசிக்கலாம். ஆனால் இதற்கு பின்னாலே பலருடைய வரிகள் இருப்பதை எண்ணினால் முழுமையாக அந்த விஷயங்களை ரசிக்க முடியாது. இது ஆனக்கோட்டைக்கு செல்லக்கூடிய பாதை. இங்கேயும் வெள்ளங்கள் நிற்கிறது, இங்கே ஓடாமல் பாருங்கள். தம்பி என்ன போகலாமா? வெள்ளம் கலக்கியாச்சு வடிவா? சந்தோஷமா இருக்கு இல்லைங்கள? ஓ இது ஒரு அரசாங்க அலுவலகம். மூன்று நாட்களுக்கு பாடசாலைக்கு விடுமுறை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வெள்ள நிலவரம் நீடித்தால் ஏனைய அலுவலகங்களுக்கும் விடுமுறை கொடுப்பார்கள் என நினைக்கின்றேன். ஒரு எங்களை ஊரில் வெள்ளம் வந்தால் ரம்மை கட்டி ஓடுவார்கள். அதாவது எண்ணெய் பெரல்களை கட்டி வெள்ளம் விடுவார்கள். இவர்கள் இப்போதான் ஆரம்பித்திருக்கின்றனர். இதுதான் சூடுபிடிக்கும். சூடுபிடித்த கையோடு தான் இந்த வள்ளங்களை இணைத்து பெரிய படகு மாதிரி உருவாக்குவார்கள். அதான் கூட தம்பியை ஓடுங்க எடுப்போம். இது நாங்களும் ஓடினாங்களாண்டா. அது நாங்கள் வருஷம் பேசாம ஓடுறது இந்த முறை என்னத்தானே செய்யணும். நாங்கள் 5-6 பேரில் இணைச்சி கட்டி மரமெல்லாம் கட்டி போனால் கிணறு குளப்பக்கம் எல்லாம் போடுறோம். நாங்கள் இந்த முறை இதுதான் துவங்குவோம். தான் வெள்ளம் வந்துருக்கு. மிகப்பெரிய ஒரு மழை தான் இரவு முழுக்க பெய்தது. இப்போதும் விட்ட பாடிலே ஒரு சிறு ஓய்வு கொடுத்திருக்கின்றது. இருந்தாலும் தூறிக்கொண்டிருக்கின்றது. என்னதான் இந்த மழை வெள்ளங்களுக்கு பின்னால் பல அவலங்கள் இருந்தாலும் இது ஒரு பார்த்து ரசிப்பதற்கும் ஒரு காட்சி என்பதை மறுக்க முடியாது. கடந்த 3-4 ஆண்டு கால பகுதிகளில், அதாவது கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு முதல் இந்த வெள்ளம் இவ்வாறு இருந்தது. அதற்கு பின்னர் இப்போது தான் வீதிக்கு ஏறி இருக்கின்றது. வீதிக்கு ஏறிய வெள்ளங்கள் இனி வீடுகளுக்கு ஏறலாம். அதற்குரிய காலநிலை தான் தற்போது காணப்படுகின்றது. பாருங்கள், இந்த வீட்டை தட்டி கொண்டு நிற்குது வாசலோட போய். நான் செல்ல வந்த கடை கூட வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதாகத்தான் தெரிகின்றது. பார்க்கலாம் என்ன நிலவரம். அரோகரா, என்னடா போட் கட்டே இல்லையா? விளங்கல. நானும் ஒரு சின்ன பங்களிப்பு செய்யலாம். கண்டுறம்மோ. ஆனால் நீங்கள் வல்லம் ஓடைக்க என்ன கூப்பிடணும், வல்லம் உடைக்க கூப்பிடணும். ஓகே, நான் பிரச்சனை இல்லை. பாருங்க, மதில் கூட உடைந்து விழுந்திருக்கின்றது. இது வெள்ள பாதிப்பு இல்லை, இது வேறு ஏதோ பாதிப்பு போல தெரிகின்றது. அதாவது வாகனங்கள் ஏதோ இடித்திருக்கின்றது. நான் நேற்று வந்தேன். பாருங்கள், மதில் கூட இடிந்து விழுந்திருக்கின்றது. மழை காலங்களிலே வீதிகள் சறுக்குவதால் இவ்வாறு விபத்துகள் கூட இடம்பெற்று கொண்டிருப்பதாகத்தான் தெரிகின்றது.
பார்த்து போங்க, சைக்கிள் காத்து போடும். இவர்தான் விதுரன், நமது ஆலய இளைஞர் குழுவிலே முக்கியமானவர். தெரியலையா, இவருக்கு பேர் பிரதீபன். வெள்ளம் வந்தால் எங்கே இருந்தாலும் உடனே வந்துடுவார் கலக்கிறதுக்கு. தம்பி இந்த வெள்ளம் வந்த வெள்ளத்தை மதில் கலை கொண்டிருக்கிறார். ஐயா என்ன மாதிரி கடைக்குள் வெள்ளம். குடைக்கு வெளியில் வெள்ளம் நிற்கும். பிறகு குடைக்கு அடைமழை பலத்தால் குடைக்கு வெளியே உள்ளே மழை செல்லும். இப்போது கடைக்குள்ளே போயிருக்கணும்னு சொன்னால் அவ்வளவும் மழை. கொஞ்சம் காற்றோட மழை அடிக்கின்றது. இனி கொஞ்சம் தொலைபேசியை பாதுகாப்பாக வைத்திருத்தல் சிறந்தது என நினைக்கின்றேன். இந்த பேரங்க கடைக்கு போகிறார், அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ கடைக்குள்ளே என்ன இல்லை வேறு வந்தீங்கன்னா புதஞ்சு போவீங்க. ஏன்னா வெள்ளத்துக்கு போகிறீங்க, அள்ளி ஊற்றி போட்டு போங்க. இதில் சரியான பள்ளம், கிட்டத்தட்ட இந்த முழங்காலுக்கு மேலே வந்துடுது தண்ணி. இதுதான் சுதுமலை அம்மன் கோயில். இதற்கு பேர் அரியக்குட்டி. சுதுமலை அம்மன் கோயிலில் பின்பக்கம் இருக்கிற அந்த வற்றாப்பளை அம்மன் ஆலயம் இந்த சிவன் கோயிலுக்கு உள்ள ஏறுது. இனிமேல் இந்த வெள்ளம் முடிந்த ஒரு வாரத்துக்கு பின்பாக அந்த மோட்டார் சைக்கிள் திருத்துபவர்கள், அந்த வாகன மெக்கானிக், அவர்களுக்கு நிறைய உழைப்பு வரும்னு நான் நினைக்கின்றேன். அப்படி தானே? உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி குறைவு? நீங்கள் ஒரு சிரட்டையை கொண்டு வந்து அள்ளி வெளியில் ஊற்றலாம். அதுக்கு முயற்சி செய்யாம பாருங்க கடைக்குள்ள எப்படி வெள்ளம் வந்து. அண்ணா கடைக்குள்ள வெள்ளம் போட்டுது எப்படி எடுக்காட்டு அந்த வெள்ளத்தை பாருங்க. அந்த கடை வந்து எப்படி இருக்குண்டு, கடைக்குள்ள வெள்ளம். இதற்கு எவ்வளோ இழப்பு வந்து வெள்ளத்தால். அண்ணா இதுக்கு மேலே மழை பெஞ்சா இன்னும் கூட அதுக்குரிய ஏற்பாடு செய்துக்கிறீங்களே. இங்கே பாருங்க ஐவிசி போடுறது உங்களை சேர்த்து. சரி, அவர்களுடைய துன்பத்தை நாங்கள் படம் பிடிக்க அதிகமாக படிப்பிக்க கூடாது. இருந்தாலும் காட்ட தானே வேணும். எதிர்காலத்தில் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம். எத்தனையோ தரம் கூட கோடி செலவழிச்சிருக்கணும். எத்தனை கோடி செலவழிச்சும் பாருங்க வெள்ளம் தான். அதுதான் கிட்டத்தட்ட 1 கோடி செலவழிச்சு 2 வருஷத்துக்கு முன்னம் வேக்கால் வெட்டி குளங்கள் எல்லாம் புனரமைச்சது இல்லை. அவ்வளோ செலவழிச்சும் இந்த வெள்ளம் தானே அதுக்குரிய அது ஒரு போலி வேலை தான். காசு அடிக்கிறதுக்காக செய்த போலி வேலை. 1 கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்களா அதில்? இல்லை யாரோ அதுக்கு பொறுப்பானாக்கெல்லாம் கோயிலுக்கு தீண்டுரும். சரி, இப்போ ஒரு நண்பர் ஒருவர் இணைந்திருக்கின்றார். அவர் குடை பிடிக்கின்றார். அவருக்கு ஆலயத்தை சுற்றி வருவோம். கூட எனக்கு பிடிக்காது மறுவாயிலா கேமரா ஃபோனுக்கு பிடி. சைட்டை வந்து கூட பதிச்சு பிடி. இல்லை நான் தனியாக போட்டுவார். ஒருக்கா கூட ஆடி விட்டுதான்டா வெள்ளம். ஏன்னா பின்னாடி கூட விட்டுட்டு வா போட்டுருவோம். வா நீ நினைஞ்சுதான் நிற்கிற. ஆனால் அதுக்குள்ளே இன்னும் வெள்ளமாக இருக்குமே. நம்மளே பாக்கெட்டில் பர்ஸ் இருக்கு, எடுத்து மேலே வச்சுட்டு வாரேன். அதாவது நான் இப்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வீதி பகுதியிலே முழங்காலுக்கு மேலே வெள்ளம் வந்து விட்டது.
இந்த வீதியின் மற்றைய பகுதிகளிலே இடுப்புக்கு மேலே வெள்ளம் நிற்கின்றது தெரியும் எனக்கு. இந்த பகுதியில் இருப்பதால் எனக்கு தெரியும். இந்த வீதியிலே முழங்காலுக்கு மேலே வெள்ளம் நின்றால் இந்த ஆலயத்தின் காற்று தூக்குகின்றவங்க பாருங்க. Oh my God. புயல் போன பாருங்க. இதுக்கு மேல குடையும் தாக்கு பிடிக்காது. இதுக்கு மேல செல்லுவது அவ்வளவு உச்சிதமாக தெரியவில்லை. முக்கியமாக தொலைபேசியை பாதுகாப்பதுதான் சிரமமாக இருக்கிறது. அதே நேரம் சில பல மரங்கள் விடலாம், வயல்கள் அறந்து விடலாம். ஒரு ஆபத்தான வேலை. பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ ஒரு குடையை நீங்கள் விரிச்சு தந்தீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சேவை எங்களுக்கு தேவைப்படும். கோயில் இல்லைன்னு உங்களுக்கு இங்கிலீஷ் வருது. அந்த மை கோடுன்றீங்க அவ்வளவு நன்றாக படவில்லை. இது இந்த இடத்திலே இந்த காணொலியை நிறுத்தி மழை இல்லாத வேளையிலே இது ஒரு கிணறு. இந்த கிணறுக்கு கிட்டத்தட்ட கிணற்று மட்டத்துக்கு வெள்ளம் வந்துவிட்டது. சிறிய பகுதி தான் இருக்கின்றது, அது வந்துவிடும். உடையை தூக்கி காத்து கொண்டு போவதற்கான முழு முயற்சியும் செய்து கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம், இடுப்பு அளவுக்கு வெள்ளம் வந்துட்டது. இந்த வெள்ள காலத்திலே உடுப்புகளை காய போடுவது என்பது ஒரு பெரிய பிரச்சனை. கிட்டத்தட்ட பல உடுப்புகள் தண்ணீருக்குள் இருக்கின்றது. இதுதான் சுதுமலை வற்றாப்பளை அம்மன் ஆலயம். அதாவது சுதுமலை புவனேஸ்வரி அம்பாள் ஆலயத்துக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய இதன் பாரம்பரியமான ஆலயம், மரங்களோடு சேர்ந்த பாரம்பரியமான ஆலயம். இந்த ஆலயத்தின் உள்ளே இந்த ஆலயத்தின் மாடுகளை கொண்டு போய் கட்டியிருக்கின்றார்கள் மழை வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்காக. கிட்டத்தட்ட இந்த அம்மன் ஆலயத்துக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த கல்யாண மண்டபத்தின் உள்ளேயும் வெள்ளம் முழுமையாக ஏறிவிட்டது. இந்த பின் வீதியால் செல்லும் போது மானிப்பாயை அடைய முடியும். அந்த வீதியில் கூட நிறைய வெள்ளங்கள் தேங்கி ஓடுவதற்கு வழியின்றி தேங்கி. அது ஒழுங்கை போட்டுருவோம். பள்ளத்துக்கு விழுந்தா நீ தான் காப்பாற்றணும். அதான் உன்னை குடிக்கும். 2 பேரும் விழுந்தா கடவுள் காப்பாத்திடும். பாருங்கள் வெள்ள நிலவரத்தை. முன்னர் ஒரு காலப்பகுதியில் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் போதுதான் கந்த சஷ்டி விரதத்தின் கடைசி நாள் சூரன் போரை இப்படியான ஒரு வெள்ளத்தில் தான் எங்கே உள்ளவர்கள் ஆடியிருந்தோம். பாப்போம் எந்த தூரத்துக்கு இந்த வெள்ளம் நிற்குது. கிட்டத்தட்ட அந்த தேர்மூட்டி தெரிகின்றது. அந்த பகுதியிலே இடுப்பை தாண்டிய இடுப்புக்கு மேலான வெள்ளம் இருக்கும். இந்த பகுதியை சேர்ந்தவன் என்ற ஒரு காரணத்தினால் தெரிகிறது. இது வெள்ளக்காடாக தெரிகின்ற பகுதி. இது ஒரு வீதி தோட்டம். இதுக்கு அங்கால இதில் ஒரு தோட்டம் இருக்கின்றது. அங்காலே பெரிய மரங்கள் தெரிகின்ற இடத்திலே ஒரு குளம் இருக்கின்றது. அதுக்கு இடையிலே சுதுமலை வடக்கு நோக்கி செல்லக்கூடிய வீதி. அந்த வீதியை காணவில்லை. எப்படியும் 1 வாரம் ஆகலாம் அந்த வீதியை மீண்டும் நாங்கள் பார்ப்பதற்கு. மரங்கள் தென்னங்குட்டிகள் எல்லாம் வெள்ளத்திலே அடித்து வரப்பட்டிருக்கின்றது. அது ஏறு மச்சான், இப்போ உனக்கு எங்கெங்கெல்லாம் கடி வர போதும் ஆண்டவா. ஏண்டா சீக்கிர மரியாதை போய் குளிச்சு சுத்தப்படுத்தணும். உனக்கு இல்லை எல்லாருக்கும் தான். அதிகமான கஞ்சல்கள் குப்பைகள் இந்த பகுதியிலே வந்திருக்கின்றது.
இங்கே பாருங்கள் நிலவரத்தை. கிட்டத்தட்ட கண்ணுக்கு எட்டாத தூரம் வரை இந்த வெள்ளம் தேங்கி நிற்கின்றது. ஓடுவதற்கு வழியின்றி முண்டி அடித்து ஓடி வந்தார்கள். ஆனால் ஓடுவதற்கு வழியின்றி அதே இடத்தில் நிற்கின்றது. பா, அந்த ரோட்டு வரைக்கும் போட்டுரும். அந்த ரோட்டை நமக்கு பார்த்துருக்கோம். இந்த காணொளியை நாங்கள் பதிவு செய்கிறதுக்கு, அதாவது நான் பதிவு செய்கிறதுக்குரிய காரணம் ஒரு கண்டென்ட் இல்லை என்ற காரணத்தினால் மட்டுமல்ல, இந்த வெள்ள நிலவரங்களை அனைவரும் அறிய வேண்டும். இனிமேலாவது இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் உண்மையான பயனுள்ள திட்டமாக இருக்க வேண்டும். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இந்த பகுதியை அதிகமான நிதி செலவழித்து புனரமைப்பு செய்தார்கள். அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்களை செலவழித்து புனரமைப்பு செய்தார்கள். அதற்குரிய எந்த விதமான முன்னேற்றமும் இருக்கவில்லை. இது அடைமழையாக இருந்த போதிலும் வெள்ளங்கள் இந்த பகுதியை நோக்கி வருகின்றது, தேங்கி நிற்கின்றது. எங்கேயும் ஓடுவதற்குரிய வழியை இந்த வெள்ளத்தால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே அந்த திட்டமானது ஒரு தோற்றுப்போன திட்டமாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் இப்போது அதிக தூரம் செல்ல முடியாது. இடுப்பளவு வெள்ளம் வந்துவிட்டது. வெள்ளம் நிற்கின்றது. சரிப்பா, போட்டுரும், சுற்றி கொண்டுரும். போகடா, நாங்கள் சின்ன வயசில் இப்படித்தான் வெள்ளம் கலைக்கினாங்க. இப்போ யாரும் எங்களோட ஊர்க்காரர் யாரும் இதை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருப்பினோம். ஆர்வம் மட்டுமில்லை, இவ்வாறான ஒரு வெள்ள நிலைமை வரும்போது அந்த வெள்ளங்களால் இடர்பெயர், அந்த வெள்ளங்களால் துன்பப்படுற மக்களுக்கு கூட உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கு யாராவது வந்தால் கூட அது ஒரு புண்ணியம்தான். அடே, கரண்ட் ஒன்றும் கம்பி ஒன்றும் கிடக்காத எங்க தூங்கி கொண்டது. இப்போ எங்கட பற்றி செய்தி போகிறதுக்கு பிறகு வேறு யூடியூப்கார் வந்து நிற்பாங்க. வா வா, எங்கேயும் தனியாக போகிறதான பயம், நீயும் சேர்ந்து வர பேசி பறிஞ்சு போகலாம் மேலே போகிறனால. சுழி இல்லைடாப்பா, தண்ணி கப்பா இல்லைடா. முதல்ல வரதில்லை. அன்றைக்கு நல்லூரில் முதல்ல வந்தது, அன்றைக்கு உடுப்படியில் வந்தது. இப்போ சுதுமலைக்க வந்தால் உண்டே என்ன தான் நாங்கள் அடுத்த நாளைக்கு தலைப்பு செய்தியாக வருவோம். ஓ, நல்லூரில் முதல்ல தானே ஈர் ஊடகத்தில் உயிர் வாழக்கூடியது. தண்ணிக்கையும் பாலம், நிலத்திலையும் பாலம். ஒரு திரைப்படத்திலே வடிவேலு சொல்வார், கிணத்தை காணம் என்று. இங்கே வீதி ஒன்று காணாமல் போய்விட்டது. கிட்டத்தட்ட இனிமேல் நடக்க முடியாதவாறு வெள்ளம் இடுப்புக்கு மேலே வந்துவிட்டது. சரி, பார்க்கலாம். இதுதான் சுதுமலை அம்மன் ஆலயத்துக்கு வடக்கு புறமாக செல்லக்கூடிய வீதி. இந்த வீதியூடாக செல்லுகின்ற போது இனிவில் மானிப்பாய் வீதியை சென்றடைந்து பின்னர் மானிப்பாயை நோக்கி செல்ல முடியும். ஆனால் இந்த வீதி இப்போது பாவிக்க முடியாத சூழல். அதாவது இந்த வீதியை காணவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பாருங்கள் இந்த வீதியை. இதுதான் வீதி, சுதுமலை அம்மன் வடக்கு வீதி. அந்த பகுதியிலிருந்து குடைகளோடு வந்து பார்த்து ரசிக்கின்றார்கள், பார்த்து துன்பப்படுகின்றார்கள். இந்த இடத்திலே ஒரு பள்ளம் இருக்கின்றது. இங்கே போனால் அதிகமான வெள்ளம் எங்களை மூடிவிடும். அதனால் அதுக்குள்ளே செல்லவில்லை. இதுதான் அம்மன் கோயில் வடக்கு வீதி. இதுதான் அந்த வீதி. இந்த கல் ஒளிப்பதிவுகளில் குறைகள் வந்தால் பொறுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு கையில் குடை, மற்ற கையில் தொலைபேசியை தண்ணீர் போகாமல் பார்க்க வேண்டும். வா போம்பா, இவ்வளோ தூரம் வந்துட்டாமல் இருக்கு மேலே.
ஓ முன்விதி போட்டுரும்பா அப்புறம் திருப்பி வாரது. அண்மையில் இந்த பகுதியில் மரங்கள் நட்டிருந்தார்கள். அதை பாதுகாப்பதற்காக கட்டுகளும் கட்டப்பட்டன. இப்போது வேறுங்கள் அந்த மரம் எவ்வாறு இருக்குன்னு சொல்லி, அது ஒரு மகிழ மரம். எப்படியும் இந்த வெள்ளங்கள் வற்றுவதற்கு குறைந்தது ஒரு மாத காலம் ஆகலாம். இதுதான் வளமை. ஆனால் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருந்தால் விட்டு விட்டு 1.5 மாதங்கள் கூட ஆகலாம். இந்த மரங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் இதே இயற்கையில்தான் இருக்கின்றது. தேர்மூட்டி அந்த ஒரு சிறிய ஆலயம், பைரவர் ஆலயம், தேரடி பைரவர், அவர் கூட வெள்ளத்திலே இப்போ மூழ்கி விட்டார். அந்த பகுதியிலே இதைவிட அதிகம் வெள்ளம் இருக்கும். சரி, பார்க்கலாம். ஏறக்கூடிய அளவுக்கு போய் இந்த காட்சிகளை நான் உங்களுக்காக தருகின்றேன். இந்த வெள்ள பாதிப்புகளின் பின்னாலே பல சோகக்கதைகள் இருக்கின்றது. இப்போதும் சோகக்கதைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே யாராவது இங்கே துன்பப்படுவதை நீங்கள் பார்த்து மனம் நெகிழ்ந்தால் அவர்களுக்கு உங்களுடைய உதவியை செய்யுங்கள். ஏதாவது உதவியை. இதுதான் அம்மன் ஆலய முகப்பு பகுதி. சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் ஆலய முகப்பு பகுதி. செருப்பு வழுக்கு விழுந்தபடியே விழுந்த என்னப்படி கடை போனபடி. எனக்கு பின்னால் வருபவர் உடுவிலை சேர்ந்த நண்பர் ஒருவர், மிகவும் நல்ல நண்பர். அவர் தானாக முன் வந்து எனக்கு என்னுடைய கூட வாரார். மிகவும் நன்றிகள். யாருக்கு எந்த இடத்தில் உதவி தேவைப்பட்டாலும் போய் முன்னுக்கு நிற்கக்கூடியவர். இந்த இடத்திலே தனியே வருவது கூட ஆபத்து தான். ஆபத்து என்று சொல்வதை விட ஒரு முட்டாள்தனம் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கே மின்சார வயல்கள் இருக்கின்றன, இடக்கிட பள்ளங்கள் எல்லாம். அதை விட இந்த பகுதியிலே அதிகமாக பாம்புகள் உலாவக்கூடிய பகுதி. குறைந்தபட்சம் ஒரு தகவலை சொல்வதற்காக கூட அவரை நான் பாவித்துக் கொள்ளலாம். இப்போது காற்று கொஞ்சம் பலமாக அடிக்கின்றது. தேரடி பைரவரை பாருங்கள். இது வயல்வெளி. இப்போது தண்ணீர் நிறைந்த வழியாக காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட கையும் உரைத்து விட்டது. இதற்கு மேலும் ஒளிப்பதிவு செய்ய முடியாது என்ற நிலைமை. ஒரு கையிலே குடை, மற்ற கையிலே தொலைபேசி. இதுதான் சுதுமலை புவனேஸ்வரி அம்பாள் ஆலயம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட அப்படியா? கை விளக்கி போச்சு. போவாம இந்த கை விளக்கி போச்சு. இந்த கையில் உணர்வு இல்லை. சரிவா, நான் பிடிக்கிறேன் சொல்ல. ஒரு துளி பட்டாலே இதுதான் புவனேஸ்வரி அம்பாள் ஆலயம். இதற்கு அருகிலே இருக்கக்கூடியது சுதுமலை விசாலாட்சி அம்பாள் சமேத விஸ்வநாதர் ஆலயம், விஸ்வநாத பெருமாள் ஆலயம். அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் வந்து முருகமூர்த்தி ஆலயம். இந்த ஆலயம் குட்டி வைரவர் ஆலயம். அதாவது தாழ்வான பகுதியிலே ஒரு சிறு பெட்டியான பகுதியிலே உருவாக்கப்பட்ட ஆலயம்தான் இந்த ஆலயம், உருவாகிய ஆலயம். இதற்கு பின்புறமாக குளம் இருக்கின்றது. இந்த பகுதியிலும் ஒரு குளம் இருக்கின்றது, இந்த தேர்மூட்டிக்கு அருகிலே. ஆனா 2 நாளைக்கு மழை இருக்க வேண்டாம். உங்களை துவங்கிட்டாங்க மோட்டர் பைக் கொண்டு வந்து அது தண்ணி போட்டது ஓடக்கு. நீ
இதுதான் சிவன் கோயில், இது முருகன் கோயில், இது அம்மன் கோயில். இது தெரியாதவர்களுக்கான பதிவு. இது தேர்முட்டி, அது மஞ்சமுட்டி, அதில் தேரம் நிற்குது. இது பிட்டி வைரவர் ஆலயம். இந்த வீதியை சுற்றி வருகின்ற வேளையிலே எந்த விதமான இடையூறும் வராமல் ஒத்துழைப்பு வழங்கிய இயற்கைக்கும் இறைவனுக்கு நன்றி. ஏனென்றால் இது மழை காலத்திலே இந்த பகுதியிலே அதிகமாக விஷப்பாம்புகள் உலாவும். என்றால் இந்த கிராமத்திலே பிடிக்கப்படுகிற பாம்புகளை பலரும் இங்கே கொண்டு வந்து விடுவார்கள். அதற்கான அனுமதி இல்லை. இருந்தபோதும் அவ்வாறாக செயற்படக்கூடியவர்கள் இங்கே அதிகம். சரி, ஒரு மாதிரி ரோட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். இந்த காணொளியை இந்த வீதி பகுதியில் வைத்து நிறைவு செய்கின்றேன். இது நமது நண்பர்கள் விளையாடக்கூடிய வாலிபால் கோர்ட், வலைப்பந்து பயிற்சி திடல், வலைப்பந்தாட்ட திடல். அப்படியும் ஒரு 2 மாதமாகும் மீண்டும் இந்த பகுதியில் விளையாடுவதற்கு. பிரிவா
இந்த காணொளியை நிறைவு செய்யலாம். நம்ம என்ன எடுக்க மாட்டேன்.